மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை நிச்சயமாக கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளாக பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களை புரிஞ்சிக்காம நிறைய அவமானங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி அமைக்க உங்கள் வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போகிறாரு. யார் அவர், உங்கள் வீட்டுக்கு அவர் வந்தால் என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நல்ல மனசுக்கு இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் நல்லது நினச்சி யாருக்காவது உதவி செஞ்சாலுமே அது உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் வந்து முடியும். சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்ககிட்ட இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நடாத்தில் கழட்டி விட்டுருப்பாங்க. இதனால பல ராத்திரிகள் தூங்காமல் நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் எப்போவுமே இப்படி நடக்குதுன்னு நினச்சி தனியாக அழுதுருப்பீங்க. கண்ணீருக்கு எல்லாமே ஒரு விடை கிடைக்கிற நேரம் இப்போ வந்துருச்சு. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்போ எப்போவுமே உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டார். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வலிகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமாக பட்டத்தீட்டுக்காக நடந்த விஷயங்களாக தான் இப்போ உங்களுக்கு அந்த வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை உங்களுக்கு இருக்கிற கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகுது. அதனால் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இத்தனை நாளாக உங்களை கட்டி போட்டிருந்த அந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் எல்லாமே இப்போது சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே முற்றிலும் திறந்து ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த உயரத்திற்கு கொண்டு போக ஒரு புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க போறாரு. அந்த நபர் உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நண்பரா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு முன்புன் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனா உள்ள வர மாட்டாரு. உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தன்னோட கையில கொண்டு வர போறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இல்ல அவர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உண்டாக்கும். கழுத்து வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொண்டு வருவார். இதுதான் இந்த கடனை நீங்கள் எல்லாமே அடைக்க போகிறோம், எப்படி நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க போகிறோம் அப்படின்னு வருத்தப்பட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவர் மூலமாக ஒரு பெரிய பணவரவு காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வெளியேறி ஒரு தெய்வ கடாட்சம் உருவாகும். குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இதுவரைக்கும் இருந்த முடக்கங்கள் எல்லாமே மாறி வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க காத்து இருக்கு. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற நேரத்துல முதலாவதா உங்க மனசுல இனம் புரியாத தைரியம் பிறக்கும். இதுவரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயந்த காலம் எல்லாமே மலையேறி போகும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புதிய உத்வேகம், இன்னைக்கு நம்ம எதையோ சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பு தானாவே உங்களுக்கு வந்துடும். வேலை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நபர் மூலமா அருமையான வேலை வாய்ப்பு அமையும்.
நீங்கள் நினச்ச சம்பளத்தில் நினச்ச இடத்துல வேலை கிடச்சி உங்கள் குடும்பத்தோட வறுமை மொத்தமாக விலகி போக போகுது. வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உண்மையான மரியாதை அந்த இடத்துல கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்களினுடைய திறமை வெளிப்படும். சொந்த வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாகவே நனவாக போகுது. பல வருஷமா தடைப்பட்டு இருந்த உங்க வீட்டு வேலைகள் கூட இனிமேல் தடை இல்லாம ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இந்த புதிய நபர் கொண்டு வர போற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போற வாய்ப்புகள் கூட தேடி வரும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை தரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். நீங்க இத்தனை காலமா யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமா இல்லை நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்போ இந்த நபர் ரூபத்தில் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை ஏளனமாக பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் கால் மேலே கால் போட்டு ராஜாவா ராணியாக உட்காந்து சாதிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நாளாக தீராத வியாதிகளால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமாகவோ இல்லை சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலமாகவோ குணம் கிடைக்க போகுது. மருத்துவ செலவுக்காகவே மாதம் மாதம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாமே குறைஞ்சு பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையில்லாத சண்டைகள் பிடிவாத குணங்கள் எல்லாம் காணாமல் போய் 2 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கமான புரிதல் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபரினுடைய வருகைக்கு பிறகு ரொம்ப வேகமாக நடக்க போகுது. உங்கள் தொழிலில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தேடித்தரப்போகுது. இதுவரைக்கும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் கூட இனிமேல் அசுர வேகத்தில் லாபத்தை நோக்கி போகும். உங்கள் கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் கூட்டாளி மூலமாக பெரிய பணவரவு, உங்களை ஏமாத்த நினச்சவங்க எல்லாமே அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏறி அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். உங்கள் சொத்துக்களை யாராவது ஏமாற்றி பறிச்சிருந்தா அது திரும்பவும் உங்கள் கைக்கே வந்து சேரும். ஸோ இப்படி 4 பக்கத்தில் இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்கள் காதுக்கு வரப்போகுது. இந்த நபர் யார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும்போது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாகத்தான் வருவார். அவர் வயசானவராக இருக்கலாம், இல்லை உதவி கேட்டு வர்ற ஒரு வழிபோக்கனா கூட இருக்கலாம். அதனால் இனிமே உங்கள் வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் முகம் சொல்லிக்காமல் அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எந்த ரூபத்தில் இறைவன் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை யாருக்கும் முன்கூட்டியே அனுப்புவார்னு தெரியாது. அந்த நபர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கே ஒரு நல்ல அதிர்வலை தெரியும். வீட்டில் இருக்கிற சாமி விளக்கு வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும். மனசுக்குள்ள இத்தனை நாளாக இருந்த வேதனை எல்லாமே குறைஞ்சு ஒரு இனம் புரியா